அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போதைக்கு லீடிங் லாங்குவேஜ். இதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்ப்போம். கூகுளில் பைத்தான்னு டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பைத்தான் என்னென்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். பைத்தான் ப்ரோக்ராமை பற்றி நம்ம ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டவுன்லோட்ஸில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். எவ்ரி மந்த் வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் செக் பண்ணுவோம். அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் அப்டேட்டபிள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் தனித்தனியாக கொடுக்க தேவையில்ல. இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு ஃபுல் அக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கஸ்டம் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இதை பற்றி நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து ஃபுல்லாக பேசுவோம். இதோட முக்கியத்துவம் அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து நினைப்போம் இதுக்கான இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்து உள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு. நம்ம வர வீடியோக்களில் வந்து நம்ம இதை பற்றியான முக்கியமான இதை பற்றி சொல்லுவோம். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இன்ஸ்டாலேஷன் உங்கள் சிஸ்டமோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து ஸ்லோவாக இருக்கிறது, ஸ்பீடாக இருக்கிறது இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் எ சிம்பிள் லாங்குவேஜ். தமிழில் சொல்லணுன்னா ரொம்ப எளிமையான லாங்குவேஜ். அதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. லைன் பை லைன் தான் வந்து கம்பைல் ஆகும். நம்ம இதை பற்றி அடுத்த வீடியோக்களில் பேசலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ப்ரௌசரையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடியில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு டைரெக்டாக ஐடியலின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். பைத்தானோட கம்பைலர் இது ஐடிஎல்இ. நம்ம ஒரு சிம்பிள் லைன் அடித்து பார்ப்போம். ஒரு பிரிண்ட்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பைத்தான் எப்படி வந்து கம்பைல் பண்ணணும்னா லைன் பை லைன் தான் கம்பைல் பண்ணோம். இதுக்குன்னு தனியாக லைப்ரரி கிடையாது. எல்லாமே இன்பில்ட் லைப்ரரி. நம்ம சியில் பண்ணுற மாதிரி லைப்ரரி ஒன்றையும் கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து ப்ரோக்ராமை பற்றி நல்லாவே பேசலாம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். நன்றி மக்களே.